மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? நீ எப்படி இருங்க பார்த்தா தெரியல, பழி வாங்க வந்திருக்கேன். டேய், நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், பேசாம போயிடு. ஒரு பெருசா விமர்சனம் பண்றதுக்கும் எதுவும் இல்லாம அடடா ஒரு புரட்சி ஏற்படுத்திச்சுன்னு சொல்லிருக்கலாம அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ராக்ல அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து பூரா போய் இந்த மாதிரி ஓவராலா ஒரு பட்ஜெட் கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் எதுவும் கிடையாது. அதனால ஏதோ சோப் போட்டு பெரிய தள்ளுபடி கொடுத்து ஒரு மகிழ்ச்சி படுத்துறதுக்கோ இல்லாட்டி ஒரு பயங்கரமான சர்ப்ளஸ் ஃபண்ட் வந்துருச்சுங்கனால நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணோம் சொல்ற மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான பட்ஜெட் இது. இது ஒரு 60-70 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் நான் சொல்லுவேன். ஆனா மனசாட்சி எல்லாம் புழுகுறீங்களா? ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களா? எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான் போட்டான் சார். ஆனா இப்போ தமிழ்நாடுன்ற பேர் கூட பட்ஜெட்ல இல்ல. நீங்க மூத்த பத்திரிகையாளருடைய ட்வீட்டை பாத்தீங்களா? செய்திகளுமே நிறைய போட்டு தமிழ்நாடுங்கிற வார்த்தை 4-5 இருந்துருச்சுன்னா நீங்க ஹாப்பி ஆயிருவீங்களா? தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்ல, ஜாப்ங்கிற வார்த்தையே இல்ல, எம்ப்ளாய்மெண்ட்ங்கிற வார்த்தையே இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஜம்மு காஷ்மீர்ங்கிற வார்த்தையில் ஏதோ ஒன்று அப்படி ஒரு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது திசை திருப்பது. எங்களுக்கு தெரியும், நீ மூடு. இப்ப சார், இப்ப ஆந்திராக்கு ஒரு 15,000 கோடி ஒதுக்குறாங்க. ஆந்திரா 26,000 கோடி ஒன்னா பேசுவோம். ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். ஆந்திராவுக்கு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா? 2014 அவங்க கவர்மெண்ட் முடியிற நேரத்துல தலைநகரை பிரியாது, ஆந்திராவையும் இதையும் பிரிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் தலைநகர் சொல்லுங்க, ஆந்திராவோட தலைநகர் சொல்லுங்க. இன்ன வரைக்கும் அவங்க அறிவிக்கல. அதுக்கு தான் இந்த 15,000. எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு அதை நினைச்சேன், சிரிச்சேன். ரெண்டுமே ஹைதராபாத்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கு. எத்தனை நாள் ஓட்டிட்டு இருக்க முடியும்? அப்ப எனக்குன்னு ஒரு தலைநகர் ஆந்திரான்னு சொன்னா அதுக்கு தலைநகர் என்னங்கிற சொல்லணும்ல, புக்ல எழுதணும்ல. அப்ப அதுக்காக 15,000 கோடி ரூபாய் சரிங்களா? அது இது வரைக்கும் சொல்லப்படாமல் இருந்துச்சு, இப்பதான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்டலெக்சுவல் தன்மை. இப்படி கிறுக்குத்தனமாக பேசுவது இன்டலெக்சுவல். இன்னைக்கு கொடுத்த சலுகை எல்லாமே நியூ ரெஜிமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே இதை நம்பி வீட்டுக்கு கடன் வாங்கினவங்க, எல்ஐசி போட்டவங்க, மற்ற இடத்துல பணம் போட்டவங்களாம் தலையில் வண்ணதான். வருமானம் வரிங்கிறது இனிமேல் 7 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் வருமான வரி. அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வருமான வரி கிடையாது. இந்தப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதாவது இயர்லி இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 11 லட்சத்துல இருந்து ஒரு 15 லட்சம் வருது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இனிமே இந்த ஓல்டு ரெஜிமே மறந்துட வேண்டியதான்னு சொல்லிட்டீங்க. யாரா இருந்தாலும் மறந்துட வேண்டியதான் ஓல்டு ரெஜிம். நான் மறந்துடுறேன். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கட்டின தொகையை விட குறையுமா, அதிகமாகுமா? குறையும். 17,500 ரூபா குறையும். கேட்டில்ல? ஓகே. இத்தனை நாள் இவங்க கட்டின்னு இருந்த பணத்துலேருந்து 17,500 குறையும். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஆல்ரெடி பல பேர் ஹவுசிங் பாதி வாங்கி இதை நம்பி 2 லட்சத்து ஹவுசிங் லோன் எக்ஸம்ஷன், ஐடிசி எக்ஸம்ஷன், இதுக்காக எல்ஐசி இது மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க. இப்போது அந்த எல்ஐசி, ஜீவன் ஆனந்த் இது மாதிரி பாலிசி போட்டதெல்லாம் வீணாக போயிடும். நார்மலாக இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பட்ஜெட்டில் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஊக்கம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. முன்னுக்கு விடவே கூடாதா? அதை எவனாவது முன்னுக்கு வந்துட்டா உங்களால் பொறுத்துக்க முடியாது. சேவிப்பு ஏற்கனவே சேவிக்கிறது ரொம்ப கம்மி. டேக்ஸுக்காக சேவிக்கணும்னு நினச்சிருந்தாங்க. நீங்கள் இனிமேல் சேவிக்கவே வேண்டாம், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் தான் இந்த பட்ஜெட்டோட புரிதலாக நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது வீட்டுக்கடன் வாங்கியிருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி எல்ஐசி பாலிசி போட்டிருக்கோம் அப்படின்னா அதனால இனிமேல் எந்த பலனும் இல்லை இல்லையா? இதுமே வீட்டு வாடகை, அதே மாதிரி குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சேவிப்பே கிடையாது. 7 லட்ச ரூபா வரைக்கும் வரி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் வரி கட்டுங்க, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் நிஜமாவே நல்லவரா இல்லை கெட்டவரா? எனக்கு சந்தேகம் இருக்காரு. இப்போது உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நடிக்கிறேன்னு அர்த்தம். அதை கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையாக இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நீயே சொல்ல. நீங்கள் எப்படியா இருந்துட்டு போங்க சார். இப்போ இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ரெஜிமுக்கு எல்லாருமே மாற வேண்டிய கட்டாயத்தை தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. அப்படியே ஒரு நெருக்கடி கொடுத்து இன்னும் 2-3 வருஷத்தில் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் நக்குல் இனிமே அப்படித்தான். டேக்ஸை நம்பி தான் இந்த இந்தியா இருக்கு, அதுக்கான பாதையை தான் போட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. கார்ப்பரேட்டுகளுக்கு டேக்ஸை கம்மியாக கொடுத்துருக்குறோம். அந்த சுமையை யார் தலையாவது கட்டணும்.
அதனால் 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிற தனி வருமானம் சம்பாதிக்கிறவங்க மேலே இந்த சுமையை ஏற்றியிருக்கிறாங்க. நல்ல பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம் தான். கார்ப்பரேட்டுகள் 24% தான் கட்டியிருக்காங்க. பாவம், கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில் கல்யாணம்லாம் நடக்குது, 4000 கோடி 5000 கோடி செலவாகுது. அந்த செலவெல்லாம் நம்ம தான் கொடுக்கணும்னு இந்த அம்மையார் சொன்னதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நாசமா போவ அழிஞ்சு போவ நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. தங்கம் ஏறப்போகுது, அந்த ஏறுறத இதில் போய்டும். நான் சொன்ன 10,000 இலக்கு நிச்சயம். என்ன ஒரு 300 ரூபா குறைச்சிருக்காங்க, அதனால தாமதமாக ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ போகுதே தவிர இதில் தங்கம் மேலே ஏறுறதுல நிச்சயம். I am your best friend. Okay.